எப்படியோ கஷ்டப்பட்டு லிக்விட் நைட்ரஜன்ல இருந்து லிக்விட் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இதை உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா லைட்டா ப்ளூ டிண்ட்ல இருக்கும். அது வெளியே எடுத்த உடனே வந்துட்டு உடனே ஆக்சிஜனா வந்து கேஸா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னால ப்ராப்பரா வெளியே எடுத்து பொறுமையா வந்து காட்ட முடியல. பட் தென் அதுல ப்ளூ டிண்ட் இருந்துச்சு. சரி, நான் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் காட்டுறேன். ஒரு என்டி மேக்னெட் மேல இந்த ஆக்சிஜனை ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அது போய் ஒட்டிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு பாராமேக்னெட்டிக். சைட்ல உங்களுக்கு அப்படியே நைட்ரஜனையும் வந்து காட்டுறேன். நைட்ரஜனை ஊத்தணும் அப்படின்னா அது வந்து ஒட்டாது, ஏன்னா அது டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறதுனால. ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் இட் இஸ் ஆக்சிஜன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபயர் ட்ரையாங்கிள் வந்து மண்டையில விழுந்துச்சு. அதுதான் யூஸ் பண்ண போறோம். கொளுத்தி போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஏன் மூச்சு காத்தே கொஞ்சம் லிக்விடா மாத்தி அதுலயும் நெருப்பு கொளுத்தி போட்டேன். இதான் நடந்துச்சு. தெரியுதுல? தட் ப்ரூவ்ஸ் நம்ம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியே உள்ள ஆக்சிஜன் நம்ம வெளியே வரும். இதெல்லாம் ஓகே. நம்ம ஃப்ளஷ்ல அது ரொம்ப நேரம் கான்டாக்ட்ல இருந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல காட்டுறேன்.